Welcome to free ICT Tutorials Tamil. Grade-6 ICT UNIT-2 Part 3ல சந்திக்கின்றேன். ஏற்கனவே Part 2 வீடியோவில் கணனி ஒழுக்கவியல் கோவைகள் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் பற்றி படிச்சிருக்கிறோம். இந்த வீடியோவில் கணனி பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய கொள்நிலைகள் பற்றி பார்க்கலாம். கணனியை நாங்கள் பயன்படுத்திக்கல சரியான விதத்தில் சில செயற்பாடுகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்குது. இந்த கொள்நிலைகளை பின்பற்றாத சந்தர்ப்பத்தில் உடல் உபாதைகளை சந்திக்க வேண்டி நேரிடும். குறிப்பாக தினமும் கணனியை பயன்படுத்துபவர்கள் மற்றும் நீண்ட நேரம் கணனியை பயன்படுத்துபவர்கள் கட்டாயமாக இந்த கொள்நிலைகளை பின்பற்ற வேண்டியதாக உள்ளது. ரைட், நாங்கள் பின்பற்ற வேண்டிய கொள்நிலைகள் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த படத்தை பாருங்கோ. இந்த படத்தில் ABCDE என்று குறிக்கப்பட்டிருக்கு. அது பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த கொள்நிலைகளை பேணாது விடின் என்ன நோய்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றது பற்றியும் பார்க்கலாம். எப்போதும் தெரிவிப்பியை கண் மட்டத்தில் அல்லது அதற்கு சிறிது கீழே வைத்து கொள்ளல் வேண்டும். எங்களுடைய கண் மட்டத்திற்கு கீழே அல்லது அதற்கு சமனாக இந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்க வேணும். கண்மட்டத்திலிருந்து ஆக கீழாகவோ அல்லது மேலாகவோ இருக்கக்கூடாது. கண்மட்டத்திற்கு சமனாக இருக்க வேணும் அல்லது சிறிதளவு கீழே இருக்க வேணும். அடுத்தது பியை பாருங்கோ. இந்த கணனி திரை கம்ப்யூட்டர் மானிட்டருக்கும் எங்களுடைய கண் மட்டத்திற்கும் இடையில் 40 தொடக்கம் 75 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேணும். ஆக நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது, ஆக தூரமாகவும் இருந்தால் எங்களுக்கு கணனி திரை விளங்காமல் இருக்கும். ஆக தூரம் இருப்பது குறைவு, ஆக நெருக்கமாக உத்து பார்க்கறது அல்லது மிக நெருக்கமாக கணனி திரையை நோக்குறது வழமை. அப்படியான சந்தர்ப்பத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேணும். நீண்ட நேரம் கணனியை பயன்படுத்துபவர்கள் இந்த AB இந்த 2 கொள்நிலைகளையும் கடைப்பிடிக்காட்டி கண்ணில் நோய் ஏற்படும், கண்ணால் தண்ணீர் வடியும், பார்வை குறைபாடு ஏற்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்குது. சரியா? அடுத்தது C, முதுகை நேராக வைத்து கதிரையில் நன்றாக அமர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வளமையாக என்ன செய்கிறோம், நாங்கள் கதிரையில் நெளிந்து வளைந்து இருப்போம். ஆனால் உண்மையில் சரியான விதத்தில் இருக்க வேணும்னு சொன்னால் கணனியில் நாங்கள் ஸ்மார்ட்டாக நிமிர்ந்து இருக்க வேணும். நீண்ட நேரம் கணனியை பயன்படுத்திக்கல அதுன்ற பாதிப்பும் இருக்குது. முதுகு நோய் ஏற்படும் அல்லது முள்ளந்தண்டு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்குது. அடுத்தது D, கால்கள் தரைக்கு செங்குத்தாகவும் பாதங்கள் தரையை தொட்டு கொண்டும் இருக்க வேண்டும். நாங்கள் வளமையாக என்ன செய்கிறோம், நாங்கள் காலுக்கு மேலே கால் போடுவோம், காலை அங்கே வைப்போம் இங்கே வைப்போம், அப்படி ஒவ்வொரு ஆங்கிளில் காலை வச்சு கொண்டு இருப்போம். ஆனால் சரியான விதத்தில் வைக்க வேணுமென்னு சொன்னால் நிலத்தில் பாதம் படும்படி சரியான விதத்தில் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேணும். அப்படி நீங்கள் இருக்காட்டி உங்களுக்கு பாதங்களில் ஏதாவது ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடுத்தது E, சாவி பலகையையும் சுட்டியையும் முழங்கைக்கு நேராக வைக்க வேண்டும். அதாவது இந்த கணனி மேசை எங்களுடைய கை முழங்கைக்கு நேராக நாங்கள் கையை வைக்கல அது சமனாக இருக்க வேணும், அதே மட்டத்தில் இருக்க வேணும். உயரமாகவோ அல்லது பதிவாகவோ இருக்கக்கூடாது. உயரமாகவோ அல்லது பதிவாகவோ அந்த மேசை இருந்தால் கை விரல்கள் முழங்கை ஆகியவற்றில் நோய் ஏற்படும். இது நீண்ட காலமாக இருக்கும்போது பாரிய பிரச்சனையாக அது அமையும். இவற்றை நீங்கள் கவனத்தில் கொண்டு கணனி பயன்படுத்தும் போது கடைப்பிடிக்க வேண்டும். இவை தவிர இந்த கணனி திரையின் பிரைட்னஸ், கண்ட்ராஸ்ட் ஆகியவற்றையும் நீங்கள் சரியான அளவில் தெரிவு செய்து கொள்ள வேணும். பிரைட்னஸ் கண்ட்ராஸ்ட் கூடவாக வைப்பதனாலும் இந்த கண் பாதிப்புகள் ஏற்படும். நீண்ட நேரம் மற்றும் கணனியை டெய்லி பயன்படுத்துபவர்கள் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் கண்ணுக்கு ஓய்வு வழங்க வேண்டும். ஓய்வு வழங்குறன்னு சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டிருக்கலாம். குறிப்பிட்ட ஒரு 20-25 நிமிடங்களுக்கு ஒரு முறை கண்ணை சுழற்றுதல், தூர பார்வையை மேற்கொள்ளுதல், தூர இருக்கின்ற பொருட்களை பார்வையிடுகிறது, இப்படியானதை நீங்கள் கடைப்பிடிக்க வேணும். பச்சை நிற பொருட்களை மரத்தை நீங்கள் பார்க்கல கண் புத்துணர்ச்சி வரும்.